பிரம்ம முகூர்த்த நேரம் பற்றியும் அதனோட சிறப்புகள் பற்றியும் பல பேருமே சொல்லியிருந்தா கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயமா? இந்த நேரத்தில் எழுந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் வருமா? நன்மைகளும் பலன்களும் முழுமையாக நமக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறதுல பல பேர்த்துக்குமே பல சந்தேகங்கள் இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்றால் என்ன? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட ரகசியம் என்ன? மேலுமே இந்த டைமில் நம்ம என்னென்ன விஷயங்களில் செஞ்சால் நமக்கு கோடீஸ்வர யோகமானது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின தான் முழுமையான தகவலையும் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், அதே மாதிரி இந்த நேரத்தோட ரகசியங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் பல கஷ்டங்களாக சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பானது இது இருக்குது. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி, அதாவது அதிகாலையில் வெயில் தோன்றுவதற்கு ஒரு 48 நிமிடங்களுக்கு முன்னாடி தான், அதாவது அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய இந்த காலம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இது தவிர ஒரு நாளோட எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் அல்லது தேவர்களுக்கு உரிய நேரமாக இது குறிப்பிடுவது கிடையாது. ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறது இந்த நவ கிரகங்களான ராகு கேதுவிற்குரிய ஒரு நேரமாகும். அதிகாலையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் ஏன் பிரம்மாவின் பெயரால் சொல்கிறாங்க? இந்த நேரத்தில் எழுவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறன் கொண்டதா என ஏன் சொல்லப்படுறாங்க? இதையெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்களா, பிரம்மா உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கார். படைத்தல் தொழிலை செய்பவர் பிரம்மா என சொல்லப்படுது. இவர் 4 வேதங்களை தன்னுடைய 4 முகங்களாக வைத்து அந்த வேதங்களின் அடிப்படையில் உயிர்களை சிருஷ்டிக்கக்கூடிய தொழிலை செய்வதாய் சொல்லப்படுது. பிரம்மன் அப்படின்னாவே நான்முகனை குறிக்கும். இரவில் தூங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் காலையில் கண் விழிப்பது அப்படிங்கிறது மரணத்திற்கு ஒத்திகை போன்றது, ஏறக்குறைய மறுபிறவி தான். இப்படி இரவில் செல்லக்கூடிய அனைத்து உயிர்களுமே அடுத்த நாள் சூரிய உதயத்தை காண்பது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் அப்படிங்கிறது உடலில் இருந்து ஆன்மா வெளியில் சென்று பயணித்து விட்டு வருவது தான். அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு விதத்தில் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எனவே ஒவ்வொரு நாளுமே காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி, அதாவது படைத்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழிலை சிவபெருமானின் பெருங்கருணையால் செய்பவர் தான் பிரம்மா. எனவே இவரோட பெயரால் விடியற்கால பொழுத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி, வார, நட்சத்திர யோகமான தோஷங்களானது கிடையவே கிடையாது. இது எப்போதுமே சுப வேலை தான். அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்கிறது, புதுமனை புகுவது போன்ற நல்ல செயல்கள் எல்லாமே நடைபெற ஒரு ஏற்ற நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செஞ்சு நம்மளோட வேலைகளை செய்ய துவங்கினோம் அப்படின்னா அன்னைக்கு முழுவதுமே உடலும் சரி உள்ளமும் சரி உற்சாகத்தோட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுவதும் படிப்பதும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்குமே அதிகாலையில் எழுந்து வீடு வாசல் பெருக்கி நீர் தெளித்து கோலமிடுவதன் மூலம் பிரம்ம முகூர்த்த வேலையோட பலன்களை நிச்சயமாக பெறுவாங்க. இந்த நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் அனைத்து வளங்களையும் பெற முடியும். இதே போல தான் உபவாசனைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது. இந்த நேரம் ஜீவன்களை எழச் செய்வது போல மந்திரங்களை எழச் செய்கிறது. மந்திரங்கள் ஜெபிப்பனுடைய மனதில் படிப்படியாக அவனுடைய நுண் அலைகளை ஒளி அலையாக மேலே எழுப்பி மந்திர ஜெபம் செய்வது மந்திர ஒளியானது வெளிப்படச் செய்யும். இப்படி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருவன் செய்யக்கூடிய ஜெபம் அவனோட செல்லக்கூடிய இடம் அவனை அறியாமலேயே நன்மைகளை விளைவிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே இருக்குது. இது பார்த்திங்களா, புராணங்களில் வரக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் ஆகியவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து தியானங்களை மேற்கொள்வதும் இதன் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த நேரத்தில் நம்ம இந்த 5 விஷயங்களை செய்யுங்க. வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது. சூரிய உதயத்திற்கு சுமார் 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக தொடங்கி 48 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு பெயர். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்குரிய ஒரு நேரமாக இது இருக்கிறதுனால தான் நாளோட துவக்கமான இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் செய்யப்படக்கூடிய சில செயல்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அமையும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா கூட இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதனால நம்மளுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே துன்பம் ஏற்படாது. அதே மாதிரி வாழ்க்கையில் பண கஷ்டமானது ஏற்படாது. வெற்றி, ஆரோக்கியம், மன அமைதி ஆகிய அனைத்துமே உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்களா?
இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறைவனோட அருள் முழுவதுமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மதத்தை பொறுத்த வரைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. இதில் மங்களகரமான அளவிட முடியாத பல நன்மைகளை தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தாகும். இது சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரக்கூடிய 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான, அதாவது 1.5 மணி நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய சுபகாரியங்களுக்கு நாள், நட்சத்திரம், நேரம் அப்படிங்கிறது கிடையவே பார்க்கவே தேவையில்லை. இந்த நேரத்தில் எப்போதுமே சுப வேலை தான். இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய காரியங்கள் பல மடங்கு அதிகமான பலன்களை நமக்கு தரக்கூடியது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்து எழுவது அப்படிங்கிறது புராணங்கள், வாஸ்து சாஸ்திரம், ஆயுர்வேதத்திலும் அளவில முடியாத பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த நேரத்தில் எழுவதோட சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் அன்றைய நாளில் தினமுமே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்வதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து நிச்சயமாக விடுபட முடியும். சரி, இந்த நேரத்தில் எழுந்து நம்ம வழிபாடுகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜபிப்பு செய்வது, பரிகாரங்கள் செய்வது, இது எல்லாத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான இந்த 5 விஷயங்களையும் இந்த நேரத்தில் செய்வதனால வாழ்க்கையில் பண கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதிர்ஷ்டம் உங்களோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். அதே மாதிரி எதற்குமே குறைவில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். இந்த நேரத்தில் எந்த 5 விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா பண கஷ்டம், பண தட்டுப்பாடு ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு எழுந்த உடனே நம்ம குளிச்சுக்கணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பதனால எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பது பாலில் குளிப்பது சமமானதாக இருக்கும். இதனால தான் ஆரோக்கியம், செல்வ வளம் இது எல்லாமே பெருகும். இந்த நேரத்தில் எழுந்து குளிப்பதனால ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் மனமுமே ஒரு அமைதியை கொடுக்கும், ஞானத்தையும் பலத்தையும் அளித்து ஒருவருடைய வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும். அதனால் இந்த நேரத்தில் எழுந்து உடனேயே நீங்கள் குளித்து விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது இருக்குது. அடுத்ததாக 2வது விஷயம் தீப வழிபாடு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி நீங்கள் துளசி தேவியை மனதில் நினச்சி துளசி செடிக்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் வைங்க. இதனால் வாழ்க்கையில் குவிந்துள்ள பாவங்கள் அனைத்துமே நீங்கி அதிலிருந்து நிச்சயமாக விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் துளசி செடிக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைப்பதனால தற்போது வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். ஒருவருடைய தொழில், வேலை, வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய தடைகளானது நிச்சயமாக விலகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி வெற்றிக்கான ஒரு பாதை உங்களுக்கு திறந்து வைக்கும். அடுத்ததாக 3வது விஷயம் மந்திர ஜபம். இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து உங்களோட இஷ்ட தெய்வத்தை உங்களோட மனதில் நினச்சி அந்த தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தபடி அந்த தெய்வத்தை நீங்கள் நினைத்தபடி தியானத்தில் ஈடுபட வேணும். நீண்ட நேரம் இதை செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சி தியானம் செய்வது குறைஞ்சபட்சம் ஒரு 10 முதல் ஒரு 15 நிமிடமானாவது நீங்கள் மந்திரங்களை ஜபிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய விருப்பம் ஏதாவது நிறைவேற வேணும் அப்படின்னா என்ன நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களோட மனதில் நினச்சி முழு பக்தியோட முழு மனதோட நீங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்களோட மனதில் நினச்சி நீங்கள் மந்திரங்களை சொல்லுங்கள். இது உங்களோட விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். அதோடு உங்களோட இஷ்ட தெய்வத்தோட அருளுமே உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்களோட வழிபாடுகள் வழக்கமான பணிகளை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் பறவைகள் அல்லது பசுமாட்டிற்கு நீங்கள் உணவு படைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மடங்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அற்புதமான நேரமாக சுப வேலையாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையுமே அகற்றிவிடக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக 5வது விஷயம் தியானம் செய்வது. பிரம்ம முகூர்த்த நேரமானது காலை 4 மணிக்கு எழுந்து தியானம் அல்லது யோகா செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனதோட தியானத்தில் ஈடுபட்டாலே மனதில் ஒரு அமைதியை தருவது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட நிச்சயமாக முடியும். தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா எண்ணங்களில் ஒரு தெளிவும் தானமும் ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான பலன்களை எல்லாமே இது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரமானது இருக்குது. இது
இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதனால தெய்வீக அருளால் அழகு, ஞானம், ஆரோக்கியம், வெற்றி என அனைத்துமே கிடைக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகத்தை எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தோட ரகசியம் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் வழிபாடுகளையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.